வணக்கம். இப்போது நாம் இந்த ஏழரை சனி ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு பெயரும் பொழுது அன்றைய சந்திரன் அது என்று பெயர்கிறதோ அன்றைய சந்திரன் பிறந்த ராசியிலிருந்து எத்தனையாவது ராசியில் இருக்கிறது என்று கணக்கிட வேண்டும். அப்படி என்ன எண்ணிக்கையில் வருகின்றதோ அதனை வைத்து அந்த சனிப்பெயர்ச்சியின் பலனை நீங்கள் காணலாம். அது மூர்த்தி நிர்ணயம் என்பார்கள். முதலாக வருவது சொர்ணமூர்த்தி. சொர்ணமூர்த்தி என்பது என்னவென்றால், சனி ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு போகன்று பிறந்த சந்திரன், பிறந்த ஜாதகத்தில் உள்ள சந்திரனுக்கு அன்றைய சந்திரன் 1-6-11 கோச்சாரத்தில் வரும் பொழுது சொர்ணமூர்த்தி எனப்படும். இது நன்மை தருவது இல்லை. குழப்பம், இடையூறு, பணப்பற்றாக்குறை, பகை ஏற்படும். அதேவேளை சனி ராசிக்கு 3-6-11 வரும் கெடுதல் தராது, நன்மை தரும். ராசிக்கு 1-12-8 சிரமம் தரும். அடுத்தது ரஜதமூர்த்தி. ரஜதமூர்த்தி அல்லது வெள்ளிமூர்த்தி என்று கொள்ளல் வேண்டும். அதாவது சனி வேறு ஒரு ராசிக்கு மாறும் பொழுது அன்றைய சந்திரனின் நிலை பிறந்த ஜாதக சந்திரனிலிருந்து எத்தனை என்று பார்க்க வேண்டும். அப்படி 2-5-9 வருமானால் அது ரஜத சனி, வெள்ளி சனி என்பர். அப்படி வரும் பொழுது இது வேலைவாய்ப்பு, தொழில் வகையில் ஒரு முன்னேற்றம், விருத்தி ஏற்படும். விவசாயம் நல்ல மகசூல் தரும், நல்ல பலன் கேட்டதற்கு மேலே தரும். அரசு முறையில் கௌரவத்தையும் கொடுக்கும், பதவி தரும், சுபகாரிய நிகழும். அடுத்தது தாமிரமூர்த்தி என்பர். இந்த தாமிரமூர்த்தி என்பது சனி ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு செல்லும் பொழுது சந்திரனின் நிலை, அதாவது பிறந்த ஜாதகத்திலிருந்து எத்தனையாவது ராசியில் சந்திரன் இருக்கின்றது, அதாவது கோச்சார சந்திரன் சனி பெயரும் பொழுது அது 3-7-10 இருந்தால் அது தாமிரமூர்த்தி என்று அழைக்கப்படும். இது தடைபட்ட திருமணத்தை நிறைவேற்றும், மனைவியால் சில அனுகூலம், குழந்தையால் சில அனுகூலம், மன மகிழ்ச்சி, சொத்து சேருதல் நடைபெறும். 12-7-8 வந்தால் சோதனை அதிகம் தராது. ஏன்னா தாமிரமூர்த்தியாக இருப்பதனால் 7.5 அஷ்டமத்து சனி, அஸ்தாஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் நல்ல பலன் தரும். 3-6-11 வந்தால் அதிக யோகம். அடுத்தது லோகமூர்த்தி, அதாவது இரும்பு மூர்த்தி என்று கணிப்பர். சனி வேறு ராசிக்கு பெயரும் பொழுது அப்பொழுது சந்திரன் அன்றைய நிலையில் பிறந்த சந்திரனுக்கு எத்தனையாவது ராசியில் வருகிறது என்று. அது இந்த கோச்சார சந்திரன் சனி பெயரும் பொழுது 4-8-12 வரும் நிலையில் லோகமூர்த்தி. இது மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, அதோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அவ்வளவுதான். மகசூல் பாதிக்கும், தொழில் சிரமம் ஏற்படும். ஆனால் 3-6-11 வரும்பொழுது கெடுதல் குறையும். அது 7.5 இருந்தாலும், அஷ்டமத்து சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அதிக பாதிப்பை தராது. இதுதான் 7.5 சனியின் ஒரு கணக்கு என்று பழைய புத்தகத்தில் போடப்பட்டுள்ளது. சனி பொதுவாக 2-4-5-7-8 12 சாதாரண தீய பலன் தரும். 2 7.5 சனி கடைசி பகுதி, 12 7.5 சனி கடைசி பகுதி ஆரம்பம். இரண்டும் பாவ பலன், கடன், வீண்வரயம், கஷ்டம், நோய். இதை நாம் சாலிடாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் கவனமாக இருந்தால் இதிலும் தப்பித்து விடலாம். அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. இந்த 7.5 வருடத்தில் சனியாகப்பட்டது 5.5 வருடம் நல்ல லாபம் தரும். 12 வரும் பொழுது 14 மாதமும், 1 வரும் பொழுது, அதாவது ஜென்மசனி என்று சொல்லும்போது 21 மாதமும் ஆக 35 மாதம் நல்ல லாபம் தரும். 2 வரும் பொழுது 13 மாதம் வெற்றி, 12 மாதம் சுகம் தரும், 5 மாதம் பிரயாணம் தரும். அதாவது முதல் 16 மாதம் சிரமமான பலன், 35 மாதம் தொடர்ச்சியாக நல்ல பலன், கடைசி 4 மாதம் சிரமம், அடுத்த 30 மாதம் சுபபலன். சுமார் 5.5 வருடம் ஆக நல்ல பலனைத்தான் இந்த சனி பெயர்ச்சி தருகின்றது. கிரகங்களுக்கு சுப பலன் தரும் வீடுகள்
சந்திரன் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 2, 4, 6, 8, 9 சுபபலன் தரும். அதே மாதிரி சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் 3, 6, 11 சுபபலன் தரும். புதன் சந்திரன் இருக்கும் வீட்டில் இருந்து 4, 6, 8, 10, 11 சுபபலன் தரும். சுக்கிரன் 2, 3, 4, 5, 8, 9, 11 சுபபலன் தரும். குரு 2, 5, 7, 9, 11 சுபபலன் தரும் சந்திரன் என்ற ராசியிலிருந்து. ஆக இது கிரகங்களுக்கு சுபபலன் தரும் வீடுகள். கிரகங்களுக்கு சுபபலன் தரும் நட்சத்திரங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து கணக்கிட வேணும். சூரியன் 2, 4, 6, 8, 9, 11, 13, 24 சுபபலன் தரும். மற்ற நட்சத்திரங்களில் சிரமம். சந்திரன் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 26, 27 சுபபலன் தரும். செவ்வாய் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 9, 11, 17, 22, 24 மட்டும் சுபபலன். 1, 3, 7, 5, 12, 14, 19, 21வது நட்சத்திரங்களில் சிரமம். மற்ற நட்சத்திரங்களில் பலன் இல்லை. புதன், சுக்கிரன், குரு இவைகள் 4, 6, 13, 15, 17, 20, 22, 24, 26, 27 சுபபலன். 2, 4, 6, 8, 9, 11, 14, 16, 18, 21, 23, 25 இந்த நட்சத்திரங்களில் வரும்பொழுது பலன் இல்லை. சனி, ராகு, கேது இவைகள் 2, 4, 6, 8, 13, 15, 17, 18, 20, 22, 24 சுபபலன். 3, 5, 9, 11, 12, 14, 16, 19, 21, 23, 25, 26 பலன் இல்லை. ஆக கிரகங்கள் நட்சத்திரங்களில் இருந்தால் என்ன செய்யும்? கோச்சாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து இருந்தால் என்ன செய்யும்? சனி பெயர்ச்சி, மூர்த்தி நிர்ணயம் என்ன பலன்? ஆக உங்களுக்கு மிக எளிதாக ஒரு சனி பெயர்ச்சி பலனை இப்படி தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் ஒவ்வொரு ராசிக்குமே பொதுவாக ஒரு புக் போட்டிருப்பார்கள் ஏழரை பற்றி. அதாவது மேசராசிக்கு சனி 1 இருந்தால் என்ன என்று 12 ராசி வரலும் போட்டிருப்பார்கள். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு 1 12 வரலும் இருந்தால் என்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கி வைத்து கொண்டால் சனி பெயர்ச்சி நீங்களே பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு தடவும் நாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தில் வரும்போது என்ன, அடுத்தது நட்சத்திரம். என்றுமே நாடியில் நட்சத்திரத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆக இந்த சனி என்ன நட்சத்திரத்தில் நிற்கின்றது, அந்த நட்சத்திர அதிபதி நமது ஜாதகத்தில் எங்கு இருக்கின்றது, அதனுடன் தொடர்புடைய கிரகங்கள் என்ன, இவைகள்தான் ஒரு கூட்டு பலனை அந்த சனி பெயர்ச்சியின் போது தரும். இதனை நீங்கள் நன்கு தெளிவாக அதை தெரிந்து கொண்டு நல்ல பலனை நீங்கள் அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.